ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நான் இன்றைக்கு சாதாரணமான பாறை மீன் வாங்கினேன். இந்த பாறை மீனை 3 தண்ணியில் கழுவி போட்டு நன்றாக வெட்டி எடுத்து அதுன்ற 2 பக்கமும் சதத்துண்டாக 2 வெட்ட வேணும். அப்போ தான் உப்பு புளி எல்லாம் ஊறும். அதில் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 பழமிளகாய் எடுத்து நன்றாக கழுவி சிறிய துண்டுகளாக வெட்டி அது எண்ணெயில் வதக்க வேணும். பெருஞ்சீரகத்தூள், கட்டத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், நெச்சீரகத்தூள் சேர்க்கவும். வெங்காய மரப்பொரியல் பெரிக்குள் தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி ஆறுவதற்கு இறக்கி வைக்கவும். ஆறிய தாளிதத்தை கிரைண்டரில் போட்டு நன்கு அரைத்தெடுக்கவும். பட்டுப்போல் நிறைய தண்ணி விடக்கூடாது. தாளிதத்துக்கு ஏற்ற அளவு தண்ணி தான் விடவும். கிரைண்டரில் அரைக்கும் போது சிறிதளவு மஞ்சளும் கறித்தூளும் சேர்க்கவும். இப்போ அரைத்த தாளிதத்தை வேறொரு சட்டியில் சிறிதளவு வெங்காயத்துடன் சேர்க்கவும். உப்பு புளியை கூட்டுக்கு அளவாக சேர்க்கவும். வெட்டி உப்பிலிட்ட மீன்களை இப்பொழுது இந்த கறி கூட்டில் போட்டு இதை மூடி அவிக்கவும். 3 கொதிக்க நன்றாக அவிந்து விடும் மீன். அப்பொழுது திறந்து கட்டிப்பாலும் சேர்க்கவும். கட்டிப்பால் சேர்த்த பின் மூடி அவிக்க வேண்டாம். திறந்து 3 கொதிக்கிற வரைக்கும் விடவும். இப்பொழுது கறி ரெடி. இந்த மீன் 2 பக்கமும் பிரட்டி விட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். எந்த கரண்டியால் கிண்டினாலும் மீன் பீய பார்க்கும். கவனமாக மீனை எடுக்க வேணும். இப்போ கறி கொதித்து விட்டது. எங்கள் வீட்டில் பகல் சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. இந்த கறி கூட்டையும் மீனையும் சாப்பிட்டால் நெடுக இப்படித்தான் செய்ய வேணும் மீன் குழம்பு என்று உங்களுக்கே தோன்றும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.